சட்டை தச்சாச்சு. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுக்கலாம். எங்க உங்களுக்கு அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களோட அன்பான வணக்கம். நான் உங்களை கேஜி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு தையல் வீடியோ தான் இது. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போடுற மாதிரியான கொட்டன் துணியில பிரின்சஸ் லைன் சட்டி ஒன்று தான் உங்களுக்கு தச்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பிரின்சஸ் லைன் ஃப்ராக்குக்கான அளவுகள். நான் இப்போ எனக்கு தான் இன்றைக்கு தச்சு காட்ட போறேன். எந்த தோளகலம் 13.5, அதை 2ஆல பிரித்து 6.25, மார்பு சுற்று 39, அதை 4ஆல பிரித்து 9.25 வந்தது. அதோட 2 இதெல்லாம் தையல் இடைவெளி கூட்டுறது. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி இருப்பேன், தையல் இடைவெளியை கூட்டினா 11.25. அப்புறம் தோல்ல இருந்து இடுப்பு நான் எடுத்தேன். நான் எந்த இடத்துல வளைக்கிறதுன்னு பாக்குறதுக்காக 15 வந்தது. சட்டையின் ரக்கம் 45 எடுத்தேன் நான். அது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 கூட்டி 46 வருது. கை நீளம் 6.5 எடுத்தேன். நான் ஷோர்ட் கை தான், வீட்டுக்கு போற சட்டை என்னதால ஷோர்ட் கையா தான் தைக்கிறேன். 6.5யோட 7.5. கை சுற்று 12.5 வருது. அதை 2ஆல பிரிச்சிருக்கிறேன். மற்றது முன் கழுத்து 6 எடுக்க போறேன், பின் கழுத்து 5 எடுக்க போறேன். இவ்வளவு தான் பேசிக்கான அளவுகள் இப்படி ஒரு சட்டை தைக்கிறதுக்கு. இதுதான் இந்த துணி, ஒரு ப்ரௌனும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு துணி தான் இது. 2.5 மீட்டர் கொட்டன் துணி தான் எடுத்தேன் நான். இதை இந்த துணியை நான் இப்படி 2ஆ மடிச்சிருக்கிறேன். ஏன் இப்படி பிரபலமா மடிச்சினான்னா, நான் சோக்கால கீற போறேன். அப்ப அந்த கீற அடையாளங்கள் தெரியக்கூடாதுக்காக இப்படி மடிச்சிருக்கிறேன். இதை 2ஆ மடிச்சு மடிப்பு பக்கம் என்ன பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கிறேன். அதோட அப்படியே இப்படியே மடிச்ச துணிய இப்படி எடுத்து மடிக்க போறேன். ஏன்னா முன் துண்டும் பின் துண்டும் சேர்த்து நாங்க வெட்ட போறோம், அதால மடிக்கிறேன். இப்ப 2 மடிப்பு துணி என்ன பார்த்த மாதிரி இருக்கு. இங்கால 4 ஓப்பன் துணி இருக்குது. இதை வடிவா மடிப்போம். தோளகலத்தை முதலாவதா மார்க் பண்றோம். இங்கன்னா அந்த மடிப்பு பக்கத்துல மேலையும் மடிப்பு தான் இருக்குது. இப்படி இதில் வச்சு தோளகலத்தை மார்க் பண்ணுறேன். இந்த தோளகலம் 6.25 மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கீழேயாயும் மார்க் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் கைக்குலைவுகள் கீறோம் நான். அப்போ 6.25 ஃபுல்லாக மார்க் பண்ணுறேன். 6.25 மார்க் பண்ணிட்டு நான் இதில் இருந்து இங்கே அந்த 6.25ஓட 1/2 இன்ச்சை கூட்டி 7.25 எடுக்கிறேன் நான் கைக்குலைவு கீறதுக்கு. இப்போ இதை இப்படி இணைக்கிறேன். இனி இந்த கைக்குலைவு கீரை நான் மார்க் பண்ண இடத்துல மார்பு சுட்டை பார்த்தா இந்த மார்பு சுட்டு 11.25 வருது தையல் இடைவெளிகளோட சேர்த்து. அப்போ நான் இங்கே இருந்து அளவு நடா வச்சு இங்கே 11.25 மார்க் பண்ணுறேன். பிறகு இந்த 11.25ஐயும் இந்த ஆம்ஹோல் இதையும் இணைக்கிறேன். இனி சட்டைன்னு முழு ரக்கம் என்ன 46 வருது. மடிச்சு தைக்கிறதோட 46 மார்க் பண்றேன். இங்க இப்ப தோல்ல இருந்து இடுப்பு வரைக்குமான ரக்கம் நான் அப்போத காட்டியிருப்பேன். 16 வந்தது. இதடியில தான் இந்த இடுப்பு வரும். இடுப்பு சுற்று 10.5 நிக்குது தையல் இடைவெளியோட சேர்த்து. அப்ப நான் இந்த மார்பு சுற்றில இருந்து இடுப்பு சுற்று அப்படி கீறி இங்க கீழே நான் 45 மார்க் பண்ணியிருந்தேன் நான். இதை இதுண்ட நீளத்தை நாங்க 17, 18 அப்படி எடுக்கலாம். இந்த வீதியை உங்களுக்கு எவ்வளவு வீதி வரணுமோ அவ்வளவு வீதி எடுக்கலாம். நான் 18 எடுக்கிறேன். அப்படியே நான் இந்த இடுப்பில் இருந்து அளவு நாடாவை இங்கே வச்சு இந்த 18க்கு மார்க் பண்ணுறேன். இப்படியே
கீறுறோம். இதுதான் எங்கள் சட்டை ஃபுல்லாக கீறியாச்சு. இனி கழுத்து கீற போகிறோம். இதில் வந்து நான் இந்த தோல் அகலம் வந்து 3.5 எடுக்கிறேன். 3.5 எடுக்கக்குள்ள தைக்கக்குள்ள 1/2 இன்ச் அப்படி போகும். 3.5 எடுத்துட்டு முன் கழுத்து வந்து 6 இன்ச்சுன்னு சொன்னேன். நான் 6 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்படியே 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு நாங்கள் 2 துணியையும் சேர்த்து வெட்டுறதால முன் துண்டையும் பின் துண்டையும் நான் பின் கழுத்தையும் இதில் மார்க் பண்ணுறேன். பின் கழுத்து வந்து நான் 5 எடுக்கிறேன். 5 இது பின் கழுத்து. பானா கழுத்து தான் நான் வைக்க போகிறேன். அதால் இது இப்படியே இருக்கட்டும். பின் கழுத்து மட்டும் நான் ஒரு வட்ட கழுத்தாக எடுக்கிறேன். இதில் இருந்து இந்த தோலில் இருந்து இங்கே நாங்கள் 1/2 இன்ச் எடுத்து இப்படி சரிஞ்சு வர மாதிரி கீறினோம்னா தோல் வந்து ஷேப்பாக நிற்கும். இனி இதுக்கு நான் கைக்குலைவு கீற போகிறேன். ஒரு அளவுக்கு நான் கீறினேன்டா சரி. இதுக்கு வீட்டுக்கு போகிற சட்டைன்றபடியாக ஒரு அளவுக்கு கீறி எடுத்தா சரி. இதே சாரி ப்ளவுஸ் அதண்டா கைக்குலைவெல்லாம் நாங்கள் அளந்து தான் கீறணும். இனி நான் பிரின்சஸ் கட் அப்படி கீறி வெட்டுறதுன்னு காட்டுறேன். இங்கே இருந்து எங்களோட மார்பு புள்ளி வர இடத்துக்கு தான் பிரின்சஸ் கட் எடுக்கிறது. நான் இங்கே இருந்து 11.5 எடுக்கிறேன். எனக்கு வர மார்பு புள்ளி இங்கே எங்களோட தோல்ல இருந்து இங்கே வரைக்கும் 11.5 எடுத்துட்டு இங்கே இருந்து 4 எடுப்பேன். இதில் வந்து நாம் போல அளந்து பார்க்க போறேன். நான் இதில் நாங்கள் 1/2 இன்ச் கழிச்சிட்டோம் தானே, அதை விட்டுட்டு இங்கே இருந்தீங்க நாம் போல அளப்போம். அளந்தா எனக்கு 11 வருகுது. சரியோ, 11 வருகுது. நான் இப்போ 5.5 எடுக்கிறேன். 5.5 11ண்டா சமனான அளவு எடுக்கப்புறம் 11 வாசி 5.5. அப்போ 5.5 அப்படி மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுட்டோம், இங்கே ஒரு மார்க் போட்டுட்டோம். மாதிரி கீழே வந்து நாங்கள் 9 எடுக்கிறேன். நான் இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். எங்கே உங்களுக்கு பிரின்சஸ் கட் நிற்க வேணுமோ அங்கே எடுக்கலாம். இப்போ நான் கீழையும் இந்த மார்பு புள்ளியில் நாங்கள் மார்க் பண்ணின இடத்தையும் இந்த கீழானையும் இணைக்க போகிறோம். இனி இதை இணைச்சிட்டேன் நான் பிரின்சஸ் கட்டை. இங்கே நாங்கள் கைக்குலைவில் போட்ட வளைவையும் இதையும் நாங்கள் வடிவாக கேர்வாக இணைக்க போகிறோம். இப்படி கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி இணைக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சட்டைன்ற முன் துண்டும் பின் துண்டும் கீற முறை. இனி நாங்கள் வெட்டுவோம். முதல் நான் இது வந்து பின் கழுத்து தான் சின்ன நான் வெட்டி இருக்கிறோம். அப்போ பின் கழுத்தை நான் முதல் வெட்டி எடுக்கிறேன். இதில் வந்து பின் கழுத்து இப்படியே நான் ஃபுல்லாக இங்கே இப்படியே அவுட்லைனை மட்டும் நான் முதல் வெட்டி எடுக்கிறேன். நான் இப்படியே வெட்டி எடுத்துட்டேன் அவுட்லைனை மட்டும். இதில் வந்து இந்த கீழ் விளிம்பில் நான் ஒரு வளைவு மேலே இப்படி வெட்டுறேன். நான் ஏனெண்டா சட்டை தச்சா பிறகு இது இப்படி 2 பக்கமும் தொங்காமல் இருக்கிறதுக்காக இப்படி வெட்டுவோம். இனி பிரின்சஸ் கட்டை வெட்டினோம்டா ஓகே. நான் இப்போ வெட்டிட்டேன், பிரின்சஸ் கட் வெட்டி எடுத்துட்டேன். இனி இதில் வந்து பின்கழுத்து மட்டும்தான் நான் வெட்டி இருப்பேன். இனி பின் துண்டை எடுத்து விட்டுட்டு இந்த முன் துண்டையும் வெட்ட போகிறேன். நான் பானா கழுத்து தான் வைக்க போகிறேன். அதால் அப்படியே பானா கழுத்தையே வெட்டுறேன். கை நீளம் வந்து 7.5 வருது மடித்து தைக்கிறதோட. அப்போ நான் 7.5 மார்க் பண்ணுறேன். 7.5 ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு நான் கை கீரைக்கு வந்து இங்கே இருந்து இங்கே 5 மார்க் பண்ணுவேன். 5 மார்க் பண்ணிட்டு அந்த 5க்கு கீழே இந்த நீள பக்கத்தில் 2.5 மார்க் பண்ணுறேன். இங்கால வந்து இந்த 3 மார்க் பண்ணுவேன். இங்கே இப்படியே 7.5 கீறிட்டு
இங்கேருந்து இங்கே 5 எடுத்துட்டு இங்கேருந்து இங்கே 2 எடுப்பேன், இங்கேருந்து இங்கே எல்லாம் 3 எடுப்பேன். அப்படியே கையை வளைச்சு இப்படியே கீறுவேன். இப்படித்தான் நான் கை கீறுறேன். நான் இதுக்குள்ள ஒரு வளைவு வந்தா சரி. ஓகே, இனி எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் கை எடுத்து வெட்டினா சரி. அப்புறம் தைக்கேக்கில் எக்ஸ்ட்ராவாக வந்தால் அதை கட் பண்ணி விடலாம். வெட்டேக்கிலேயே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வேணுமென்னா நீங்கள் அந்த அளவுகளுக்கு இந்த மாதிரியும் வெட்டலாம். இதில் வந்து ஒரு மார்க் பண்ணி வைக்கிறேன் தைக்கேக்கில் அந்த சென்டருக்காக. இப்போ நான் சுருக்கு கை வைக்க போகிறேன். அதால் 8 அளவுக்கு ஒரு பேண்ட் எடுக்கிறேன். 8 மட்டும் 16 வரும். அதுக்கு பேண்ட் வச்சு சுருக்கு வைக்கிறதுக்காக நான் ஒரு பேண்ட் ஒன்று வெட்ட போகிறேன். 2 இன்ச் அளவில் தான் அந்த பேண்ட் வெட்ட போகிறேன். 2 இன்ச் மார்க் பண்ணி போட்டு 8 நான் மடிச்சிருக்கிறேன். 4 துண்டு இருக்குது. அதால் நான் அரைவாசியை அளந்துட்டு வெட்டுறேன். ஓகே, இது கையில் பேண்டுக்கு காணும். இப்போ நான் ஃபேஸிங் துண்டு வெட்ட போகிறேன். அதுக்கு இப்படி ஒரு மடிப்பு துணியில் இந்த முன்காலத்தை வச்சு இப்படியே கீறிட்டு ஒரு அளவுக்கு நான் இப்படியே வெட்டுவேன். முதல் தரம் வெட்டுறீங்கன்னா கீறிட்டு வெட்டினா நல்லா. நான் இப்போ இந்த அளவுக்கே வெட்டுறேன். இதே மாதிரி தான் பின்காலத்துக்கும் ஃபேஸிங் துண்டு வெட்டப்போம். இப்போ நான் எல்லாம் வெட்டிட்டேன். இது முன் துண்டு பின் துண்டு, இது இந்த பிரின்சஸ் கட், இது ஃபேஸிங் துண்டு, இது கைக்கு வைக்கிறது சுருக்கு வைக்கிறதுக்கு பேண்ட், பெல்ட்டும் வெட்டினான். இது கை. இனி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ முதலாவதாக இந்த துண்டில் பிரின்சஸ் கட்டை பொருத்த போகிறேன். இப்படி 4 துண்டங்கள் வரும். இதிலே ஒரு துண்டு, இதிலே ஒரு துண்டு, இனி பின்பக்கத்துக்கு ஒரு துண்டு, அவ்வளோ துண்டையும் பொருத்துவோம். இது இப்படித்தான் வச்சு இதில் ஒரு கட்டு தையல் போட்டுட்டு பொருத்தி கொண்டு வருவோம். இந்த நெஞ்சு பகுதியிலேருந்து ஒரு கொஞ்சம் கீழே வரைக்கும் இழுத்து பொருத்துவோம். அப்போ தான் கரெக்டாக எங்களுக்கு காணுமா வரும். இதில் எல்லாம் இழுக்கணும். நெஞ்சு பகுதியில எல்லாம் 4 இன்ச் அரை இன்ச் தச்சிங்களா நல்லா. அரை இன்ச்சிட வழியில் பொருத்தி கொண்டு வாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் பொருத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் முன்கழுத்து பானாக்கழுத்து வெட்டினான். அதுக்கு ஃபேஸிங் துணியை வச்சு தைக்க போகிறேன். ஃபேஸிங் துணியை நான் முதல்ல உள்ளுக்கு மடித்து தைச்சிருக்கிறேன். இதை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் தைக்கிறேன். இப்படியே இதில் ஊசியை குத்தி இப்படியே திருப்பணும். சரியான அளவுகளில் வெட்டினோம்னா அப்படியே சரியான அளவிலேயே வரும். இப்படி தைக்க கஷ்டம்னா நீங்கள் முதலே குண்டு பின் குத்திட்டு தைக்கலாம். இது நான் முதல் சட்டை தைச்ச வீடியோக்கள்லையும் போட்டிருப்பேன் ஃபேஸிங் துண்டு தைக்கிற விதம். அதால் நான் ஒரு ஃபேஸிங் துண்டை மட்டும் தைச்சு காட்டுறேன். இதை தைச்சிட்டு இதில் நாங்கள் சின்ன சின்ன கட் போடுவோம். ஏனெண்டா மடித்து தைக்கிறது ஈஸியாக இருக்குமன்றதுக்காக தூரமாக சின்ன சின்ன கட் போடுறேன். இப்போ நான் வெட்டிட்டேன். இதை அப்படியே மடித்து ஒரு அடிவிளிம்பில் அடிக்க போகிறேன்.
ஓகே, நான் இப்போ தச்சுட்டேன். இதுக்கு வந்து நாங்கள் உள்கட்டு தையல் போடலாம். கையால் தையல் ஊசியால் தைப்போம் தானே, அதால் தச்சு விடலாம். நார்மலாக இதை மெஷினால் தைச்சோம்னா தச்சது தெரியும். ஓகே, இப்போ இது தச்சுட்டேன். நான் பின்துண்டை எப்படி பொருத்துறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் எப்படி இந்த ஷோல்டரையும் பொருத்தி பின்பக்க ஃபேஸிங் துண்டை தைக்கிறேன்றதை காட்டுறேன். இது வந்து பின்பக்க துணி. இதை நல்ல வளம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த முன்பக்கம் நாங்கள் ஃபேஸிங் துண்டு தைச்சிட்டோம் தானே, அதை நல்ல வளம் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இப்படியே வைக்கிறேன். இதை வந்து நேராக இந்த ஷோல்டர் டண்டையும் நேராக வச்சுட்டு பின்பக்க ஃபேஸிங் துண்டும் நான் மடித்து தச்சு வச்சிருக்கிறேன். அதை இப்படி நல்ல வளம் உள்ளுக்கு பார்க்குற மாதிரி இங்கே இருந்து வைக்கிறேன்னா, இந்த ரெண்டும் சேமாக இருக்க வேணும். இந்த ஃபேஸிங் துண்டும் இந்த ஷோல்டரும் சேமாக இருக்க வேணும். இப்படி வச்சுட்டு இப்படியே திருப்பி உங்களுக்கு எவ்வளவு அடிக்கணுமோ நீங்கள் அவ்வளவுக்கு அடிக்கலாம். நான் இதில் ஒரு கட்டு தையல் போட்டுட்டு இப்படியே அடிச்சு கொண்டு வரேன். இப்படியே அடிச்சு கொண்டு வரைக்கல இந்த உள்ளுக்கு இந்த துணி இங்கே நாங்கள் ஃபேஸிங் துணி தைச்ச துணி இதில் நிற்குது. இந்த இடத்துல தான் நான் ஊசியை குத்த போகிறேன். பாருங்க இப்படி என்று இப்போ தச்சு ஒன்று வரைக்கே தெரியும் எங்களுக்கு. அந்த மொத்தமாக இருக்கிற இடத்துல அப்படியே இந்த ஊசியை குத்தி திருப்புறோம். திருப்பிட்டு இந்த முன் துண்டை அப்படியே எடுத்து விட்டுட்டு பின் துண்டில் நான் அப்படியே ஃபேஸிங் துண்டை தைச்சி கொண்டு வர போகிறேன். இப்போ நான் ஃபேஸிங் துண்டை பொருத்தி கொண்டு வந்துட்டேன் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு. நாங்கள் மற்ற பக்கத்தில் எது அடியில் பொருத்தினோமோ அதே அளவுக்கு இந்த முன் துண்டை நான் இதிலையும் வைக்கிறேன்னா. இங்கே பாருங்க இப்படியே இது ரெண்டும் ஷோல்டரும் இந்த முன் துண்டும் சேமாக பொருந்துற மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வச்சுக்கொண்டு இப்படியே இதை குத்தி இங்கே திருப்பி முதல் நாங்கள் தச்ச மாதிரியே அடித்தோம்னா சரி. இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த துணி இருக்குது, ஃபேஸிங் துணி கொஞ்சம், அதை கட் பண்ணி விடுவோம். இதில் அதிலேயே வெட்டின மாதிரியே தூர இது வட்டக்கழுத்து தானே நான் பின்னுக்கு வெட்டினான். அப்போ வளைகிற இடங்கள் கூடன்றதால இதுலேயும் தூர கட் பண்ணி விடுறேன். இனி நாங்கள் எடுக்க இப்படி வருதுன்னு பாருங்கோ. இங்கே இப்படி எடுக்கக்குள்ள இந்த ஃபேஸிங் துண்டு உள்ளுக்கு போய் ஷோல்டர் ரெண்டும் பொருந்தின மாதிரி வரும். இங்கே இப்படி வரும். இனி நாங்கள் இதில் ஒரு படிமான தையல் போட போகிறோம் கழுத்தில். ஓகே, இதில் நாங்கள் அப்படியே மேலால் படிமான தையல் போடுறோம். இப்போ நான் கை தைக்க போகிறேன். நான் முதல் நார்மல் கை வைப்போம் தான் நினைச்சேன். துணி எனக்கு காணுமா இருக்கிறதால சுருக்கு கை வைக்க போகிறேன். எது வரைக்கும் சுருக்குறோம்ன்றது எங்களோட விருப்பம் தான். எவ்வளவு சுருக்கு வைக்கிறோம் அதெல்லாம் எங்களோட விருப்பம். நான் இதில் 6 சுருக்கு வார மாதிரி எடுக்கிறேன். மேலே மட்டும் சுருக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி நான் கீழையும் சுருக்க போகிறேன். கீழே நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் சுருக்க போகிறேன். சின்ன நான் சுருக்கினா வடிவு கூட வடிவாக இருக்கும், கொஞ்சம் நெருக்கமாக நல்லா இருக்கும். ஓகே, இனி வந்து நான் ஒரு பேண்ட் 10 இன்ச்சில் வெட்டி வச்சுருந்தேன் நான் தானே, அந்த பேண்டை வச்சு தைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னா வடிவா கரெக்டான அளவில் எடுத்துட்டு, எனக்கு துணி கொஞ்சம் கூட இருக்கிறதால இங்கே எக்ஸ்ட்ராவாக நிற்கிது. எடுத்துட்டு அப்படியே முதல் நேராக தைச்சு கொண்டு வரேன். அரை இன்ச் அப்படி. ஓகே, இதுலேயும் நாங்கள் ஒரு தூர கட் போட்டோம்னா அந்த சுருக்கி இருக்கிற இடங்களை விரிக்கைக்குள்ள கொஞ்சம்
ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. அதில் தூர தூர கட் போட்டுட்டு இதை அப்படியே விரித்து இதில் ஒரு அடி ஒன்று அடிக்கிறேன். இப்படியே விரிச்சு இனி இதை மடித்து இப்படி மடித்து ஒரு 1/2 இன்ச் இடைவெளியில் நான் அப்படியே தைக்கிறேன். இதுதான் இந்த பட்டி. கீழே பட்டி வச்சு தைச்சா கொஞ்சம் சுருக்கு கைக்கு நல்ல வடிவாக இருக்கும். அதால தான் பட்டி வச்சு தைக்கிறது. ஓகே நான் இப்போ கை தைச்சிட்டேன் சுருக்கி. இதில் நான் ஒரு கட் போட்டேன் நான் முதலே கை பொருத்துறதுக்கு. இப்போ நான் கையை பொருத்த போகிறேன். இதில் தான் சென்டரில் வச்சு பொருத்தினா ஈஸியாக அரங்குப்படாமல் வடிவாக வரும். 1/2 இன்ச்சில் பொருத்தினீங்களா கை தையல் விடாமல் இருக்கும். கொஞ்சம் குறைவாக பொருத்தினா அப்புறம் சில தையல்கள் விட்டாலும். இப்படி கை பொருத்துறது நார்மலாகவே நான் மற்ற வீடியோஸ்லையும் போட்டிருப்பேன். நான் பொருத்தினா அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ கை பொருத்திட்டேன். இப்போ ஃபுல்லாக சைட்டால் பொருத்த போகிறேன். இதில் ஒரு கட்டு தையல் எப்போவுமே போடணும் கை பொருத்திக்குள்ள. இனி இப்படியே அடிக்கிறது தான். எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சைட்டால் அடிப்போம். அப்படியே அடித்து கொண்டு வந்து கீழே 1/2 இன்ச்சில் அடித்து முடிக்கிற மாதிரியே அடிக்க வேணும். இனி இங்கால வந்து 1/2 இன்ச்சிலேயே நான் அடித்து கொண்டு போகலாம். அதே மாதிரியே மற்ற பக்கம் வந்து தைப்போம். இப்போ நான் கீழே வந்து மடித்து தைக்க போகிறேன். 2 பக்கமும் பொருத்திட்டேன். கீழே மடித்து தைச்சிட்டு பெல்ட்டையும் தைச்சா சட்டை தைச்சு முடிஞ்சுது. நான் உங்களுக்கு தைச்சு முடிஞ்ச அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். சட்டை தைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இந்த பிரின்சஸ் கட் இங்கே அப்படியே வந்து கீழே வருது. கை சுருக்கு கை வச்சேன் நான். இங்கே லேசான சுருக்கு வச்சு இங்கே கொஞ்சம் கூட சுருக்கு வச்சேன் நான். இப்படித்தான் சட்டை இருக்கும். உங்களுக்கு இந்த சட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க. வேற என்னென்ன எல்லாம் உங்களுக்கு தையல் வீடியோஸ் போடணுமென்றதையும் கமெண்டில் சொல்லுங்க. நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களோட கேசி. பாய்.